Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வெவ்வேறு இடங்களில் இரு சிறுமிகளை திருமணம் செய்த இரு இளைஞர்கள் போக்சோவில் சிக்கினர். சாத்தியத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்ற 25 வயது இளைஞர் 17 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி கடந்த பிப்ரவரியில் திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் சிறுமி கர்ப்பமானதை அடுத்து திருமண விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது. இதேபோல் விஜய மாநகரத்தைச் சேர்ந்த 30 வயது புருஷோத்தமன் 17 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி கடந்த மார்ச்சில் திருமணம் செய்துள்ளார். இந்த விவகாரமும் சிறுமி கர்ப்பமான நிலையில் வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து இருவரும் போக்சோவில் சிக்கினர். இதை அறிந்த பொதுமக்கள் குழந்தை திருமணங்கள் நடக்கும் போதே அவற்றை தடுக்காமல் சிறுமிகள் பாதிக்கப்பட்ட பின் நடவடிக்கை எடுப்பது போல ஸ்டாலின் அரசு நாடகமாடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே 2வது மனைவியின் மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தவர் போக்சோவில் சிக்கினார். மலைப்பாளையம் எட்டிக்குட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளி நேருவிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். இதனிடையே 12 வயது மகளுடன் தனியே வசித்த ஒரு பெண்ணை 2வதாக திருமணம் செய்துள்ளார். இந்த நிலையில் தனது 2வது மனைவியின் 12 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் நேரு போக்சோவில் சிக்கினார். இதை அறிந்த பொதுமக்கள் செயலற்ற அப்பாவின் பிடியில் தமிழகம் சிக்கியுள்ளதால் சிறுமிகளின் பாதுகாப்பு சீரழிந்து விட்டதாக குற்றம் சாட்டினர். நெல்லையில் 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் சிக்கினார். திசையன்விளை அருகே ஆணைக்குடியைச் சேர்ந்த முத்துராஜா என்பவர் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்து தனியாக அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த குழந்தையின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முத்துராஜா போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். துருப்பிடித்த கரத்தை கொண்டு ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிலம் குழந்தைகளுக்கு கூட துளியும் பாதுகாப்பில்லை என்பது தினந்தோறும் நிரூபணமாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல்லில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தலைமறைவான நபர் 20 ஆண்டுகளுக்கு பின் சிக்கியுள்ளார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக் என்பவர் கடந்த 20 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் திருப்பூரில் வாழ்ந்து வந்த ஜாஃபர் சாதிக் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற பின்னணி உள்ளவர்கள் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சென்னையில் சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். கொடுங்கையூரை சேர்ந்த 16 வயது சிறுமியை வியாசர்பாடியை சேர்ந்த ரஞ்சித் என்ற இளைஞர் காதலித்து சிறுமியின் குடும்பத்தினருக்கு தெரியாமல் பெரியபாளையத்தில் திருமணம் செய்து வியாசர்பாடியில் வசித்து வந்துள்ளார். இதனிடையே சிறுமி 5 மாத கர்ப்பமான நிலையில் குழந்தை திருமணம் வெளிச்சத்திற்கு வந்தது. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறையால் நாளுக்கு நாள் குழந்தை திருமணங்கள் பெருகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.